வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எதை பற்றின வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேன் மண்டையை எடைக்கு போட்டால் எவ்வளோ வருது, பிரித்து போட்டால் எவ்வளோ வருதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஃபேன் மண்டையை எடையை போட்டு பார்க்க போகிறோம். அது 2 கிலோ 200 கிராம் வருது. அதை பிரித்து இரும்பு தனியாக செப்பு தனியாக எடையை போட்டு எவ்வளோ வருது அப்படின்னு காட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனை பிரிக்க போகிறோம். பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தா தெரியும். பிரிச்சுட்டு அந்த பொருள் எல்லாத்தையும் காட்டுறோம். என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. அதேமாரியே சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ நம்ம சேனல்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் பொருளை பிரித்ததை ஒட்டுமொத்தமாக காட்ட போகிறோம். ஃபேனை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிரித்ததுக்கு அப்புறம் காட்டுறோம். அந்த ஃபேனை பிரித்ததுக்கு அப்புறம் அதை கட் பண்ணணும். கட் பண்ணி செப்பை தனியாக வெளியே எடுக்கணும். செப்பை கட் பண்ண போகிறோம். செப்பை கட் பண்ணிவிட்டு பிரித்து அதை எடையை போட போகிறோம். உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறோம். இது கொஞ்சம் ரிஸ்கான ஜாப்பு. ஒரு 100 ரூபா 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கை காலில் அடிபட வேணாம். இப்படி ஒரு ஐடியா இருக்குது. பிரித்து போடுறதா இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? இல்லாட்டினா அப்படியே போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு எடையை போட்டு உங்களுக்கு காட்டுறோம். இப்போ பாருங்கள், சில மண்டையை இரும்பு ரேட்டில் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலுமினிய காயில் வந்துடும். அதன் அடிப்படையில் தான் அலுமினிய காயில் வர்றதுனால இரும்பு ரேட்டுக்கே எடுத்துருவோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினிய காயில் வருது பார்த்தீங்களா? அதனால இரும்பு ரேட்டுக்கு எடுத்துருவோம். இப்போ கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும் 90 ரூபாய் லாபம் கிடைக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.